எனக்கு ஒண்ணு டிஎம்கே வந்தா என்ன வராட்டா என்ன, என்னுடைய அலசலை பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த மட்டில் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி எப்படி கன்வெர்ட் ஆகும், அது கன்வெர்ட் ஆகிறதுக்கு 2 உதாரணத்தை நான் சொல்றேன். நான் வந்து விஜயுடைய கூட்டங்கள், எடப்பாடி பழனிசாமி 200 தொகுதி சுற்றிட்டு வந்துட்டார், அவருடைய கூட்டங்கள் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் ஒண்ணு இல்லைங்க. ஒரு ஒரு வில்லேஜ் வந்தவாசி என்று சொல்லக்கூடிய முன்னாடி நார்த் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தது, அங்க இருக்கக்கூடிய ஒரு திமுக ஒரு அமைப்பாளர் சாதாரணமான பஸ்ல போயிருந்தார், ஆரணிக்கும் வந்தவாசிக்கும் ஓசூர் வந்துட்டான். இன்னைக்கு பாருங்க 5 வீடு சென்னையில, 3 கார், இதெல்லாம் பொதுமக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், கோபத்தில் இருக்கிறார்கள். கள்ள சாராயம் இதெல்லாம் வெளில வருது. மக்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருதுல, இலவச பஸ் பயணம் இருக்கு பெண்களுக்கு, அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் இருக்கு. இந்த மாதிரி மக்களுக்கு நேரடியாக பணம் சென்று சேர்கிறது. அவரு திரு ஸ்டாலின் சொல்றாரு, கிட்டத்தட்ட 1,80,00,000 பேர் பயனாளர்களாக இருக்கிறார்கள் அரசுடைய நலத்திட்டங்களால. இவர்களுடைய வாக்கு வந்துவிடும், கடந்த முறை வாங்கியதை விட 2 கோடிக்கு மேல் வாக்குகள் வாங்க வேண்டும். அது சாத்தியமா, சாத்தியம் இல்லையா?